விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA College of Engineering and Technology, Sivakasi. Counseling code 4680. 21st rank in Anna University, National Board of Accreditation, NAC with A grade ISO certified institution, best engineering college in Virudhunagar district. தற்போதைய அண்மை செய்தியை பார்க்கிறோம். இந்தியாவின் எல்லையோர மாநிலங்களில் பாகிஸ்தான் அத்துமீறி தாக்குதல் நடத்தி வருகிறது. பாகிஸ்தானின் ட்ரோன் தாக்குதல் முயற்சிகள் தொடர்ந்து இந்தியாவால் முறியடிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. பாகிஸ்தான் அத்துமீறி தாக்குதல் நடத்தியதில் ஜம்முவில் வீடுகள், வாகனங்கள் சேதமடைந்திருக்கின்றன என்ற அண்மை செய்தியை பார்க்கிறோம். பாகிஸ்தான் ட்ரோன் தாக்குதல் முறியடிக்கப்பட்டிருக்கிறது. பஞ்சாப், ஹரியானா பகுதிகளில் இந்திய ராணுவம் பாகிஸ்தானின் ட்ரோன் தாக்குதல்களை முறியடித்திருக்கிறது என்ற அண்மை செய்தியை பார்க்கிறோம். பாகிஸ்தான் தொடர்ந்து எல்லையில் அத்துமீறி தாக்குதல்களை நடத்தி வருகிறது. கிட்டத்தட்ட 24 இலக்குகளை குறிவைத்து பாகிஸ்தான் ட்ரோன் தாக்குதலை நடத்தி இருக்கிறது. பாகிஸ்தானின் அத்தனை தாக்குதல்களையும் இந்திய ராணுவம் வெற்றிகரமாக முறியடித்துக் கொண்டிருக்கிறது. ட்ரோன் தாக்குதல் முறியடிப்பு, பஞ்சாப், ஹரியானாவில் ட்ரோன் பாகங்கள், அதனுடைய குண்டுகள் கண்டெடுப்பு என்ற அண்மை செய்தியை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அத்துமீறும் பாகிஸ்தான் தொடர்ந்து இந்திய ராணுவம் அதனை கட்டுப்படுத்திக் கொண்டிருக்கிறது என்பதை பார்க்கிறோம். பாகிஸ்தானின் திட்டங்களை முறியடிப்போம் என்று இந்திய ராணுவம் தெரிவித்திருக்கிறது. பாகிஸ்தானின் திட்டங்களை தொடர்ந்து முறியடிப்போம் என்று இந்திய ராணுவம் எக்ஸ் வலைதள பதிவில் தெரிவித்திருக்கிறது. அண்மை செய்தியை பார்க்கிறோம். தொடர்ந்து பாகிஸ்தானின் திட்டங்களை இந்தியா முறியடித்துக் கொண்டிருக்கிறது. பாகிஸ்தான் நடத்தும் தாக்குதல் முயற்சிகள் அனைத்தும் இந்தியாவிடம் பலனளிக்க முடியாமல் செயலிழந்து போவதை நம்மால் பார்க்க முடிகிறது. நம்முடைய செய்தியாளர் ராஜீவ் இணைப்பில் இருக்கிறார், அவரிடம் பேசலாம். வணக்கம் ராஜீவ், தற்போதைய நிலை என்ன? பாகிஸ்தான் தொடர்ந்து அத்துமீறிக்கிட்டே இருக்கிறாங்க. அடுத்தடுத்த இந்திய ராணுவத்தின் நகர்வுகள் என்ன ராஜீவ்? விக்னேஷ், நீங்கள் குறிப்பிட்டது போல எல்லை பகுதியில் பதற்றம் தொடர்ந்து அதிகரித்து வண்ணம்தான் இருக்கின்றது. பாகிஸ்தான் ஏவுகணை மற்றும் அந்த ட்ரோன்கள் மூலம் தாக்குதலை தொடர்ந்து நடத்தி வருகிறார்கள். நேற்று இரவும் அந்த தாக்குதலானது நடைபெற்றிருந்தது. அவர்கள் தொடர் அந்த தாக்குதலில் பல பகுதிகள் டார்கெட் செய்யப்பட்டிருக்கின்றது. இந்தியாவினுடைய சுமார் 24 அந்த எல்லை பகுதிகளில் அவர்கள் குறிவைத்து அந்த தாக்குதலை நடத்தியிருந்தார்கள். இருப்பினும் இந்திய அரசினுடைய அந்த எதிர் தாக்குதல் பலனளித்திருக்கின்றது. குறிப்பாக அனைத்து அந்த பாகிஸ்தானுடைய ட்ரோன்களும் இடைமறித்து அளிக்கப்பட்டிருக்கின்றது. அதே போல ஏவுகணைகளும் இடைமறித்து அளிக்கப்பட்டிருக்கின்றது. இருப்பினும் பஞ்சாப், ஹரியானா போன்ற அந்த எல்லை மாநிலங்களும் இதனுடைய அந்த தாக்கம் இருக்கின்றது. பாகிஸ்தானுடைய அந்த அவர்கள் ஏவிய ஏவுகணைகள், அதே போல ட்ரோன்களுடைய பாகங்கள் ஆங்காங்கே கண்டெடுக்கப்பட்டு வருகின்றன. குறிப்பாக இன்றைய தினம் நேற்று நடைபெற்ற அந்த தாக்குதலில் வீடுகள் சேதமடைந்திருக்கின்றது. அதே போல அந்த எல்லை பகுதி ஜம்மு காஷ்மீர் ரஜோரி பகுதியில் அவர்கள் நடத்திய அந்த தாக்குதலில் ஒரு அரசு அதிகாரியும் உயிரிழந்திருக்கின்றார். ஒரு குடும்பத்தை சேர்ந்த 3 படுகாயமடைந்து அவர்கள் சிகிச்சையானது அளிக்கப்பட்டு வருகிறது. அதே போல இந்த பாதுகாப்பு நடவடிக்கையின் கீழ் எல்லை பகுதியில் இருக்கக்கூடிய பல்வேறு அந்த மக்கள் அங்கிருந்து வெளியேற்றப்பட்டு பாதுகாப்பான இடங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டு வருகின்றார்கள். ஜம்மு காஷ்மீரை தவிர பஞ்சாப், ஹரியானா, குஜராத், ஒடிசா, ஜார்க்கண்ட், அதே போல டெல்லி போன்ற இந்த முக்கிய நகரங்களிலும் பாதுகாப்பு உச்ச நிலைக்கு அந்த பாதுகாப்பு நிலையானது மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக அரசு அதிகாரிகளுடைய அந்த விடுப்பு ரத்து செய்யப்பட்டிருக்கின்றது. அனைவரும் உடனடியாக பணிக்கு திரும்பும்படி இந்த மாநில அரசுகள் கேட்டுக் கொள்ளப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக மருத்துவர்கள், மருத்துவ பணியாளர்கள் தயார் நிலையில் இருக்கும்படியும் கேட்டுக் கொள்ளப்பட்டிருக்கின்றது. தொடர்ந்து சம்பந்தப்பட்ட மாநில முதல்வர்களும் சரி, மாவட்ட ஆட்சியாளர்களுடன் அந்த ஆலோசனை கூட்டங்கள் நடைபெற்று வரக்கூடிய நிலையில தலைநகர் டெல்லியில் இன்றைய தினம் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் முப்படைகளுடைய தளபதிகளுடன் இன்று அந்த ஆலோசனையை நடத்த இருக்கின்றார். இன்னும் சிறிது நேரத்தில் அந்த ஆலோசனை தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்த கட்ட நடவடிக்கை எவ்வாறு இருக்க வேண்டும், அனைத்து அந்த எல்லை பகுதிகளிலும் உச்சக்கட்ட பாதுகாப்பு பணியில் இந்திய அரசு ஈடுபட்டு வருகிறது. அதே போல எதிர் தாக்குதல் பதிலடி கொடுக்கும் வகையிலும் அனைத்து ஏற்பாடுகள் தயார் நிலையில் இருக்கிறது. அதே போல இந்தியாவினுடைய பாதுகாப்பு அமைப்பான S-400 பாகிஸ்தான் அரசு தகர்த்ததாக அவர்கள் கூறி வருவது தவறான ஒரு தகவலாக இருப்பதாகவும், அதே போல
பாகிஸ்தான் மீண்டும் அந்த தாக்குதலை தொடர்ந்தால் பதில் தாக்குதல் வலுவாக இருக்கும் என இந்திய அரசு கடுமையாக அந்த எச்சரிக்கை விடுத்திருக்கக்கூடிய நிலையில் அடுத்த கட்ட பாதுகாப்பு எவ்வாறு இருக்கப்பட வேண்டும் போன்ற விஷயங்கள் குறித்து இன்றைய தினம் அந்த ராஜ்நாத் சிங் தலைமையிலான அந்த ஆலோசனை கூட்டத்தில் முப்படைகளுடன் அந்த ஆலோசனை நடைபெறும் என எதிர்பார்க்கலாம். கண்டிப்பாக நேற்றைய தினமே பிரதமர் மோடி மிக அந்த அவசர ஆலோசனை கூட்டத்தை சுமார் 5 மணி நேரம் ஆலோசனையில் ஈடுபட்டிருந்தார். எல்லை பகுதியில் பாகிஸ்தான் ராணுவம் தாக்குதல் நடத்தியதில் இது போன்ற அந்த பாதிப்புகள் ஏற்பட்டு இருக்கின்றது. பொதுமக்கள் அந்த குடியிருப்பு பகுதிகளில் அவர்கள் அத்துமீறி போர் ஒப்பந்தத்தை மீறி அவர்கள் அந்த தாக்குதலை நடத்தியிருக்கின்றார்கள். அதற்கு சரியான பதிலடி கொடுக்க வேண்டும் என்ற விஷயத்தை பிரதமர் வலியுறுத்தி இருப்பதாகவும் தகவல்கள் கிடைத்திருக்கின்றது. மட்டுமல்லாமல் அடுத்த கட்டமாக அங்கு பாகிஸ்தான் ராணுவம் தாக்கினால் அதற்கு உரிய பதிலடி கொடுக்கப்படும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அதே போல இந்தியா தரப்பும் தக்க பதிலடி ஆனது கொடுக்கப்பட்டு வருகிறது. பாகிஸ்தான் எல்லை பகுதியில் இந்தியா சார்பாகவும் அந்த ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டு வருகிறது. அந்த தாக்குதலில் சியால்கோட் பகுதியில் பாகிஸ்தான் ராணுவ அந்த ஏவு தளம் முழுமையாக அளிக்கப்பட்டிருப்பதாக பிஎஸ்எஃப் சார்பாக அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதற்கான வீடியோவும் அவர்கள் வெளியிட்டிருக்கின்றார்கள். இதுபோன்று இந்தியாவை பொறுத்தவரை பயங்கரவாதிகள் அமைப்புகளுடைய அந்த தளங்களை மட்டுமே தாங்கள் குறிவைத்து அந்த தாக்குதலானது நடத்தப்பட்டதாக ஏற்கனவே அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் பாகிஸ்தான் ராணுவம் அந்த போர் ஒப்பந்தங்களை மீறி இந்தியாவிற்குள் பொதுமக்கள் குடியிருப்பு பகுதிகளையும் சேர்த்து அவர்கள் அந்த குறிவைத்து அந்த தாக்குதலை அத்துமீறி நடத்தி வரக்கூடிய நிலையில அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை செயலாளர் பாகிஸ்தான் ராணுவ தளபதி அசீனுடன் அந்த பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கின்றார். தொடர்ந்து அவரிடம் இந்த போர் பதட்டம் காரணமாக இரு நாட்டினுடைய அந்த போர் பதற்றத்தை தணிப்பதற்கு உடனடியாக அந்த பேச்சுவார்த்தையை நடத்த வேண்டும். இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இரு நாடுகளும் பேச்சுவார்த்தையை நடத்துவதற்கு அமெரிக்கா உதவுவதாகவும் அவர் உறுதியளித்திருக்கின்றார். எல்லையில் நிலவும் இந்த பதற்றம் அடுத்த அளவுக்கு சென்றுவிடக் கூடாது என்பதில் கவனமாக இருப்பதாகவும் உலக நாடுகளும் இதன் மூலம் இந்த இந்தியா பாகிஸ்தானுடைய இந்த மோதலை உன்னிப்பாக கவனித்து வருகிறது என்பது நமக்கு தெரியும். அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து தான் இன்றைய தினம் இந்த ஒரு முக்கிய ஆலோசனை கூட்டம் நடைபெறுகிறது. 10:30 மணிக்கு இந்த செய்தியாளர்கள் சந்திப்பும் நடைபெறுகிறது. அந்த செய்தியாளர்கள் சந்திப்பில் கூடுதல் விவரங்கள் தெரிய வரும். நேற்றிரவு ஏற்பட்ட அந்த தாக்குதலில் ஏற்பட்ட பாதிப்புகள் குறித்தும் அந்த செய்தியாளர்கள் சந்திப்பில் விரிவாக விவரிக்கப்பட இருக்கிறது. விக்னேஷ், தற்போதைய அண்மை தகவல்களுக்கு நன்றி ராஜீவ். நம்ம தொடர்ந்து பேசலாம். விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, சிவகாசி. கவுன்சிலிங் கோட் 4680. 21st rank in Anna University, National Board of Accreditation, NAC with A grade ISO certified institution, best engineering college in Virudhunagar district.